24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மும்முனை மின்சாரம் வழங்காததால் குடிநீர் வழங்குவதிலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது என விமர்சனம். தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கோடையில் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறுவை சாகுபடிக்கு விடியா திமுக அரசு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்காததால் டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கவலை. விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை கையாலாகாத திமுக அரசு 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருகிறது. லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் பழுதடைந்து பயிர்கள் கருகுவதைக் கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை விரைந்து போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். அதிமுக அரசின் நீர் மேலாண்மை திட்டங்களை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டதால் தான் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை, சிறுவாணி அணை, ஆழியார் அணை, இந்த 3 தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம். இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும். எடப்பாடியார் இருக்கும் பொழுது ஆழியாரெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாக கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கினாங்க. நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தாரு குறிப்பாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல் நீரூற்று கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றாததால் தான் கோவை மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம். விடிய அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் பாதிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்தாமல் விடியா திமுக அரசும் கோவை மாவட்ட நிர்வாகமும் வேடிக்கை பார்க்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமான பாலங்கள், அதே போல் கூட்டுக்குடி திட்டங்கள், நிறைய திட்டங்கள். அந்த திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசாக திட்டம் கொண்டு வரவில்லை. நாங்கள் கொண்டு திட்டங்களை ஒன்று முடிக்கல. அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதே போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பொது கழிப்பிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை, இன்னைக்கு சுத்தப்படுத்துறதில்லை, குப்பை எடுக்கிறதில்லை. அங்கெல்லாம் இதனால் அதிகமான காய்ச்சல்கள் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் நிறைய இறந்துருக்காங்க. இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தப்பட்டது. கோவை மாவட்டத்தில் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஊராட்சிகளில் ஆழ்துளை கிணறு அமைக்க உடனடியாக அனுமதி வழங்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படி விநியோகம் செய்வதில்லை. அது மட்டுமல்ல, இப்போ சிறுவாணி டேமில் தேக்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட 50 அடினா அது குறைச்சி தேய்க்கிறதுக்காக நம்ம இருக்கும்போது பேசி கொஞ்சம் சேர்த்து தேக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆனால் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏ தான் விடணும். இப்போ தொடர்ந்து 10 எம்எல்ஏ திறந்து விட்றாங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் திறந்து வைத்தனர். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வறட்சியால் தென்னை மரங்கள் அடியோடு வெட்டப்படுவதாக விவசாயிகள் வேதனை. கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆனமழையாறு நல்லாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். வெப்பத்தின் தாக்கத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்றது. உயிரிழப்புகளை தடுப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வருமா என
சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்து போராடி அதற்கு பிறகு தீர்வு காண்பது என்பது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். ஆகிய குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இந்த வெப்ப சலனத்தினாலே வெப்ப தாக்கத்தினாலே உயிரிழப்பதை தடுப்பதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு இரும்பு கரம் கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு முன்வருவார். கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. கண்ணை கட்டி 10 காவலர்கள் தாக்கியதில் சவுக்கு சங்கரின் வலது கை முறிந்துள்ளதாக புகார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ளே போகையில் நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு சவுக்கு சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. என்னென்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையெல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கை உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் GHல எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது. பிரிசனுக்குள்ளே போகிற சென்ட்ரல் பிரிசனுக்கு முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. சிறையில் தாக்கப்பட்ட சவுக்கு சங்கருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வழக்கறிஞர் வலியுறுத்தல். சிறையில் சவுக்கு சங்கருக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து சக கைதியே வாக்குமூலம் அளிக்க தயாராக உள்ளதாக பேட்டி. வெறும் பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம். நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும். இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும். இல்லைன்னா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு மீது என்கொயரி முடிஞ்சிருக்கு. அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு நீதிமன்றத்து மேலேயும் நீதித்துறை மேலேயும் நல்லா நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் கிடைக்கும். ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி மனு போட்டு வந்திருக்கோம். காவல்துறையினர் குறித்து பேசியதால் பழிவாங்கும் விதமாக திட்டமிட்டு கோவையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. கடலூர் சிறையில் சவுக்கு சங்கர் இருந்தபோது அங்கு சிறை கண்காணிப்பாளராக இருந்த செந்தில்குமார் தற்போது கோவை சிறையில் பணியில் உள்ளார். சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. ஜெயில் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வந்து கடலூர் பிரிசன்லையும் ஜெயில் சூப்பரண்டாக இருக்கார். கடலூர் பிரிசனில் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுடைய கண்டெம்ட் பெட்டிஷனில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்பரண்ட். அவருடைய மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில் சவுக் சங்கர் அவர்கள் செந்தில்குமார் இப்போ கோயம்புத்தூர் ஜெயில் சூப்பரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது வந்து விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் சவுக் சங்கர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, அதற்கு பழிவாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழிவாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம். கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் வந்து அதே செந்தில்குமார் இடத்துல வந்து சவுக்கு சங்கரை வந்து விடணும். சவுக்கு சங்கருக்கு எகெயின்ஸ்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரண்ட் அவரை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு. அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் ஆபத்து இருக்கிறது. கோவை சிறையில் நீதிமன்ற காவலில் சவுக்கு சங்கர் இருக்கும் போதே மனித உரிமை மீறல் அரங்கேறுகிறது. வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. நாகையில் CPCL நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கு அதிமுக ஆதரவு. போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை விடிய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என முன்னாள் அமைச்சர் OS மணியன்
காட்டம். ஏழை விவசாயிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்து அவர்களை அரசே கொண்டு போய் குடியமர் காலதாமதம் செய்வதோ கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பதோ இது ஜனநாயக முறைகளுக்கு. ராமநாதபுரம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் முகப்பு கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. ஓட்டுநர் காயமடைந்ததுடன் முன்பக்கம் அமர்ந்திருந்த பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. தானாக ஓடி கடையை நாசம் செய்த அரசு பேருந்து. ஓடிக்கொண்டிருக்கும் போது உடைந்து நொறுங்கிய கண்ணாடி. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளின் அவல நிலையால் பயணம் செய்யவே மக்கள் அச்சம். இரும்புச்சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம், பல இரும்புச்சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம். சென்னை கொளத்தூரில் வாகனத்தை வழிமறித்து காரணமே கூறாமல் போக்குவரத்து காவலர் அபராதம் விதித்ததாக புகார். ஆவணங்கள் அனைத்தும் சரியாக உள்ள நிலையில் அபராதம் எதற்கு என கேட்டு போலீசாருடன் ஓட்டுநர் வாக்குவாதம். வேலிடு ஆர்சி, வேலிடு லைசன்ஸ், வேலிடு இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, லோடு ஸ்கூல் புக்கு. அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபா போடணுமாமே? இப்போ 500 ரூபா போடணுமா? எதுக்கு போடணுமா? எதுக்கு 500 ரூபா போடணுமா? என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு. நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார், நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் 500 ரூபா போடணுன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. +2 பொதுத் தேர்வில் மாணவர்கள் 92.37% பேரும், மாணவிகள் 96.44% பேரும் தேர்ச்சி. வழக்கம்போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. +2 தேர்வில் 97.45% மாணவர்கள் தேர்ச்சியுடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடம். 90.47% மாணவர்கள் தேர்ச்சியுடன் கடைசி இடத்தில் திருவண்ணாமலை. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பிலும் சிறந்து விளங்கவும், பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து சாதனைகளை புரிய வாழ்த்து. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு தொடர்பாக ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இதுவரை 50 பேர் கைது. நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட தகவலால் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பஞ்சமாதேவியில் விடியா திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஊழல் புகார். கையெழுத்தை போலியாக போட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக ஆட்சியரிடம் மன்ற உறுப்பினர்கள் மனு. ரியல் எஸ்டேட்டில் பணம் வாங்கிட்டாரு. நாங்கள் தீர்மானத்தில் கையெழுத்தே போடல. அந்த தீர்மானத்தில் நாங்கள் போட்ட மாரியே மறுபடியும் அவரே போட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ மறுபடியும் ரியல் எஸ்டேட்டில் பணம் வாங்கிட்டாரு. பணம் வாங்கிட்ட உடனே இப்போ எங்கள் கையெழுத்து, ஏன் கையெழுத்து பிரியான்ற கையெழுத்தும் கார்த்திக் கையெழுத்தும் அவரே போட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டார். நாங்கள் வளனூரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். அதோட இங்கே வந்திருக்கிறோம். ஆவடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு போதிய மருந்து இருப்பு இல்லை என குற்றச்சாட்டு. டிபி போன்ற நோய்களுக்கு மாத்திரைகள் மாத கணக்கில் வழங்காத விடியா அரசால் நோயாளிகள் அவதி. மஞ்சூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட மருந்துகளை வீட்டில் வைத்து பயன்படுத்தி வந்த பெண் மருத்துவர் முறைகேட்டில் ஈடுபட்டது சுகாதாரத்துறை வருவாய் அலுவலர் ஆய்வில் அம்பலம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை மரங்கள் தஞ்சாவூர் வாடல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் தேங்காய் உற்பத்தி பாதிப்பு. மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நோய் தடுப்பு மருந்துகளை வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வெள்ளை நோய் விழுந்துகிட்டு இருக்கு.
இதனுடைய பாதிப்பை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாக புகார் கொடுத்து அவங்க வாய்மொழி உத்தரவு பேரில் தோட்டக்கலை எல்லாம் வந்து பார்த்தும் எவ்வித பலனும் இல்லை. வீரசிகாமணி பகுதியில் குளத்தில் நீர் இருப்பு அதிகரிப்பால் நெல் சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லை என விவசாயிகள் மகிழ்ச்சி. அதிமுக ஆட்சியில் குளத்தை தூர்வாரி குடிமராமத்து பணி செய்ய உத்தரவிட்ட அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் மனமார்ந்த நன்றி. வீரசிகாமணியில் உள்ள பெரிய குளத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் தூர்வாரி கரைகள்லாம் செம்மப்படுத்தினாங்க. அதனால் இப்போ குளங்கள்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்தினால தண்ணீர் அதிகமாக சேமித்து வச்சுருக்குறாங்க. அதனால் இப்போது விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை எதுவுமே வர்றதில்லை. இந்த விவசாயிகளோட தண்ணீர் பற்றாக்குறையை தீர்த்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நன்றி. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நவம்பர் மாதம் வரை தேவையான நீர் இருப்பு உள்ளதாக உருட்டிய அரசு அதிகாரிகள் தற்போது கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து தண்ணீர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்வது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னையில் இருந்து செல்லும் ரயில்களில் தண்ணீர் இல்லாததால் பயணிகள் கடும் அவதி. தண்ணீர் பஞ்சத்தால் போதுமான தண்ணீரை நிரப்பாமல் அலட்சியம் காட்டும் தெற்கு ரயில்வே. ஒகேனக்கலில் காவிரி நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாமல் கண்ணீரில் வாடும் பரிசல் ஒட்டிகள். 50,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்த இடத்திற்கு 10 பேர் கூட வராததால் வருமானம் இன்றி தவிக்கும் பரிதாபம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பல கிராமங்களில் மின்வெட்டு. தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை. திருத்தணி அருகே ஒரு வாரமாக பகலில் மின்வெட்டு நிலவுவதை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காத்திருப்பு போராட்டம். பள்ளிக்குண்டா பேரூராட்சியில் நீர்ஓடை கால்வாயை ஆக்கிரமித்து வீடு கட்டிய விடியா திமுக பேரூராட்சி தலைவருக்கு எதிரான வழக்கு. மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம். திருச்செந்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்தவர்களிடம் 15 சவரன் நகைகள் 60,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் மர்ம நபர்கள் துணிகர கொள்ளையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை லங்கா கார்னர் பகுதியில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் இயங்கும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். போதை ஆசாமிகள் குடித்துவிட்டு வீடு புகுந்து தாக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 3 வருஷம் இப்ப பிரச்சனையானது. என்ன பிரச்சனைக்கு என்னது? கடை வந்து குடிக்குவானதா, அங்க வந்து சண்டை கிழிக்குது, முடிக்கிறது, அதை தூக்கி பாட்டில் தூக்கி வீசுறது. இன்னைக்கு வீடு போதா பொம்பளை அடிச்சு பிள்ளை தம்பி கொண்டாட்டி அடிச்சு அல்ல ஆஸ்திரியில. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனம் பகுதியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் கஞ்சா போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 4 பேர் கைது. கார் மற்றும் விலை உயர்ந்த 2 சக்கர வாகனங்களில் சென்று போதை மாத்திரைகள் விற்றது கண்டுபிடிப்பு. பந்தலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சிய 2 கைது. விடிய ஆட்சியில் கள்ளச்சாராயம் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக மக்கள் விமர்சனம். ஆந்திராவில் இருந்து பேருந்தில் கோவை வழியாக கஞ்சா கடத்திய கணவன் மனைவி கைது. விடிய ஆட்சியில் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா போதை மாத்திரைகள் விற்ற 4 பேர் கைது. விடிய ஆட்சியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. உடுமலையில் 15 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்த 5 பேர் கைது. குட்கா போதை புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். சென்னை நங்கநல்லூரில் வேலை செய்யும் வீட்டிலேயே 10 சவரன் நகைகளை கையாடல் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த பெண். வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரில் பெண்ணை கைது செய்த போலீசார். சிவகங்கையில் ஏலச்சீட்டு நடத்தி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த நபர் தலைமறைவு. மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல்.
1000 பேருக்கு மேலே இந்த சீட்டு போட்டிருந்தாங்க. இப்போ தற்சமயம் நாங்கள் எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம். கட்டி முடிச்ச தருவாரில் 1 கோடி ரூபாய்க்கு வரும். அது எல்லாம் அவர் ஓடி போயிட்டாரு. இப்போ மக்கள் பூரா ரொம்ப அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எப்படியாவது தீர்வு பார்த்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணே. அதை சென்னையில் உள்ள ஆவின் பாலகங்களில் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு. தேவைப்படும் பொருட்களை ஆவின் நிர்வாகம் வழங்குவதில்லை என முகவர்கள் குற்றச்சாட்டு. பொருள் கேட்டாலும் இல்லைண்ணா, பால் கேட்டாலும் இல்லைன்றாங்க, எது கேட்டாலும் இல்லைன்றாங்க. கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்குது, டைமுக்கு இதுக்கு மாட்டேங்குது. கவர்மெண்ட்டே அப்படி பண்ணால் அப்போ என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் செய்யலாம், ப்ரைவேட் போக தான் செய்வாங்க மக்களுங்க. ஓமலூரில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி குடிநீர் வேண்டும் என காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டம். குடிநீர் குழாய் அமைக்கும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் குடிநீருக்கு அள்ளல் படுவதாக குற்றச்சாட்டு. உடுமலையில் 1.5 கோடியில் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வராத பேருந்து நிலையத்தின் நடை மேம்பாலம். விடிய அரசின் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் யானை வழித்தட திட்டக்குழுவின் 161 பக்க அறிக்கையை வனத்துறை ஆங்கிலத்தில் வெளியிட்டதால் 1 லட்சம் பேர் பாதிக்கப்படும் அபாயம். அறிக்கையை திரும்பப் பெறும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக அவசர ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் முடிவு. சென்னையில் குண்டும் குழியுமான சாலைகளை முறையாக சரி செய்யாத விடியா திமுக அரசு. பேட்ச் ஒர்க் கூட முழுமையாக செய்யாததால் விபத்துக்கள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் மன்னி ஆற்றங்கரையில் கூட்டு குடிநீர் செல்லும் குழாய் உடைந்து வீணாகும் குடிநீர். தமிழகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்யும் பணியின் போது 2 நாட்களில் 5 டன் துணி கழிவுகள் அகற்றம். துணிகளை ஆற்றில் போட்டு ஜீவநாடியாக உள்ள நீரை பாழாக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள். ஒவ்வொருத்தரும் நம்ம துணியை போடுகிறது என் ஆறு என் வீடுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரணும். அது இல்லைன்னா நம்ம இந்த நதியை காப்பாற்ற முடியாது. இப்போமே வெயில், சுட்டெரிக்கும் வெயில். ஆமாம், இனி உள்ள காலங்களில் இது ஒன்று தான் ஜீவநாடியாக இருக்குது. இதை காப்பாற்றுறது நம்ம உரிமை மட்டுமல்ல, கடமை மட்டுமல்ல, நம்ம உரிமையும் கூட. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கனமழையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. கொடைக்கானலில் 1 வருடத்திற்கு 1 முறை மட்டும் பூக்கும் அபூர்வ வகையான பிரம்ம கமலம் பூ. செடிகளில் பூத்து குலுங்கிய மலர்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குட்பட்ட 94 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் 1351 வேட்பாளர்கள் போட்டி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத்தை வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. தொடர்ந்து தோல்வியை சந்தித்த மும்பை அணி சொந்த மண்ணில் வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் உற்சாகம். ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. 6வது இடத்தில் உள்ள டெல்லி அணி 2வது இடத்தில் உள்ள ராஜஸ்தானை வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.